வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, நம்ம நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சாப்டர் ஹெட்டிங் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியன்னு கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் உள்ள நீட் சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நீட் பேஸில், நீட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ஃபா சிதறல் சோதனை. ஆல்ஃபா துகள் சிதறல் சோதனை, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது. இதில் ஆல்ஃபா சிதறல் சோதனை அப்படிங்கிறது யார் பண்ணா அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த ஆல்ஃபா சிதறல் சோதனையை வந்து பண்ணார். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணார் இந்த சோதனையில், ஆல்ஃபா சிதறல் சோதனையில் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல ஆல்ஃபா துகள்னால் என்ன அப்படின்னா, ஹீலியத்துடைய உட்கருக்கள், ஹீலியம் அணுவினுடைய உட்கருக்களை தான் ஆல்ஃபா துகள்னு சொல்லுவோம். அதை வந்து 2 ஹீலியம் 4 அப்படி சொல்லுவோம். ஆல்ஃபா துகள்ங்கிறது ஹீலியத்தினுடைய உட்கருக்கள், நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். அப்போ உட்கருனாவே அது வந்து நேர்மின்னூட்டம் கொண்டதாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா துகள் வந்து நேர்மின்னூட்டம் கொண்ட ஒரு துகள். சரி, அதனுடைய அணு எண் வந்து 2, நிறையன் 4. அணு எண் நிறையன்லாம் என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த ஆல்ஃபா சிதறல் சோதனையில் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஆல்ஃபா துகளை உமிழக்கூடிய ஆல்ஃபா துகள் மூலம், சோர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், அதை வச்சுட்டாரு. அதிலிருந்து ஆல்ஃபா துகள் வெளில வருது. அதை ஒரு தின் கோல்டு ஃபாயில் அதில் வந்து செலுத்துகிறார். இது வந்து என்னது, தின் கோல்டு ஃபாயில், ஏயு, தங்க மெல்லிய தங்க தகடு. ஓகே, மெல்லிய தங்க இழை, தின் கோல்டு ஃபாயில் அதில் செலுத்துகிறாரு. அதில் செலுத்திட்டு இதிலிருந்து ஸ்கேட்டர் ஆகி வெளில வருதில்ல, எல்லா திசையிலையும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆல்ஃபா துகள் வந்து சிதறல் அடைஞ்சு வெளில வரும். அந்த சிதறடிக்கப்பட்ட ஸ்கேட்டர்டு ஆல்ஃபா பார்ட்டிகளை ஒரு மைக்ராஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்குறார். ஓகே, இந்த சிதறடிக்கப்பட்ட ஆல்ஃபா துகளில் நுண்ணோக்கி மூலயமா பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப வந்து அவருக்கு சில முடிவுகள் வந்து தெரியுது. இப்போ இது வந்து நேரான திசை, இது எல்லா திசையிலையும் சிதறல் அடிக்குது இல்லையா. இப்போ இந்த திசை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நேரான திசைக்கும் இது வந்து சிதறல் அடிக்கப்பட்ட ஆல்ஃபா துகள், ஸ்கேட்டர்டு ஆல்ஃபா பார்ட்டிகள், இது ரெண்டு கடையில் உள்ள கோணம் இருக்குல்ல, இது வந்து சிதறல் கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங் ஆங்கிள், சிதறல் கோணம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சோதனையில் அவருக்கு சில முடிவுகள் கிடைச்சிது. என்ன முடிவுகள் கிடைச்சிது அப்படின்னா, நிறைய ஆல்ஃபா துகள்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் முக்கியம், அது வந்து கொஸ்டினாக வரும் நமக்கு. ஓகே, என்ன பாயிண்ட்ஸ் அவருக்கு, என்ன ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஆல்ஃபா சிதறல் சோதனை, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங்கில் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, நிறைய ஆல்ஃபா துகள்கள் வந்து ஸ்கேட்டர் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். நிறைய துகள்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இப்போ அதிலிருந்து அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய ஆல்ஃபா துகள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னா, இப்போ இந்த கோல்டு ஃபாயில் ஏயு அப்படிங்கிறது, அதில் நிறைய அணுக்கள் இருக்குது. அப்போ அணுக்கள் தான் என்னது, ஆல்ஃபா துகளை வந்து சிதறல் அடிக்குது. ஆனால் நிறைய ஆல்ஃபா துகள் சிதறல் அடிக்காமல், ஸ்கேட்டர் ஆகாமல் நேராக வருதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆட்டத்தில் லார்ஜ் ஸ்பேஸ் இஸ் எம்டி அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகே, மேக்ஸிமம் ஸ்பேஸ் இன் த ஆட்டம் இஸ் எம்டி, பிளாங்காக இருக்குது. ஒரு அணுவில் நிறைய பகுதிகள், நிறைய இடங்கள் வந்து என்னது, காலி இடமாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அணுவில் நிறைய இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது, காலி இடமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ சரியா. ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் இன் அன் ஆட்டம் இஸ் எம்டி, பிளாங்க் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்து பார்த்திங்கன்னா, மிக மிக சிறிய அளவில் ஆல்ஃபா துகள்கள், மிக மிக சிறிய அளவில் ஆல்ஃபா துகள்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, போயிட்டு திரும்பி வருது. ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியில், மிக மிக சிறிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா துகள் என்ன ஆகுது, இப்போ இதுதான் வந்து ஆட்டம்னு எடுத்துக்கிறோமே, கோல்டோட ஆட்டம், அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிறு பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா துகள் போயிட்டு திரும்பி வருது. சிறு பகுதியில், ரொம்ப சிறு அளவில் மட்டும் என்ன ஆகுது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா துகள் மட்டும் திரும்பி வருது. இப்போ அதிலிருந்து முடிவுக்கு வராது. இப்போ ஆல்ஃபா துகள் திரும்பி வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா,
இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், போகிற ஆல்ஃபா துகள் வந்து நேர்மின்னூட்டம் பெற்ற துகள், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் போயிட்டு திரும்பி வருதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கணும். அதுதான் என்னது ரிப்பல் பண்ணுது, விளக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ அதை வச்சுட்டு தான் அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, சிறு பகுதியில் ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அணுனுடைய மையத்தில் சிறு பகுதியில் அணுவனுடைய நேர்மின்னோட்டங்கள் அனைத்தும் குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த அணுவனுடைய கோல்டுன்னு எடுத்துக்கலாம், கோல்டோட நேர்மின்னோட்டங்கள், அணுவில் வந்து நேர்மின்னோட்ட துகள்கள் இருக்குது, எதிர்மின்னோட்ட துகள்கள் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் இருக்குது. அப்போ அணுனுடைய நேர்மின்னோட்ட துகள்கள் முழுவதும் இந்த மையத்தில் குவிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். சரியா? அதாவது என்டையர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதனால தான் திரும்பி வருது, ரிப்பல் பண்ணுது. அந்த ரீஜன் இருக்குல்ல, தட் ரீஜன் வேர் த என்டையர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இஸ் கால்டு நியூக்ளியஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். சரியா? ஸோ இந்த பகுதி தான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார். நியூக்ளியஸை கண்டுபிடிச்ச யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு தான். எந்த சோதனை எழுதுனா அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஆல்ஃபா சிதறல் சோதனை எழுதலாம் அந்த நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, அடுத்து இந்த நியூக்ளியஸோட சைஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சைஸ் இருக்குல்ல, அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சார். எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻14 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻14 மீட்டர். நியூக்ளியஸ் அணுக்கருவினுடைய விட்டம் வந்து 10⁻⁻14 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகே, அடுத்து இது சொல்லியாச்சு. இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டுடைய அணு மாதிரின்னு சொல்லுவோம், ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, ஒரு அணுவில் மையப்பகுதியில் எலக்ட்ரானுடைய அந்த அணுனுடைய மொத்த நேர்மின்னோட்டமும் குவிஞ்சிருக்கு. நேர்மின்னோட்டம் மட்டும் இல்லை, அணுனுடைய ஏறத்தாழ மொத்த நிறை, நல்லா கவனி, ஏறத்தாழ மொத்த நிறை கிடையாது. மின்னூட்டம்னு எடுத்துக்கிட்டால் மொத்த நேர்மின்னோட்டமும் எவ்வளோ நேர்மின்னோட்டம் இருக்கோ அவ்வளவும் இங்கே தான் செறிஞ்சிருக்கு சொல்லிட்டார். அடுத்து நிறைன்னு எடுத்துக்கிட்டா, மாசுன்னு எடுத்துக்கிட்டா ஏறத்தாழ மொத்த நிறை கிடையாது, ஏறத்தாழ மொத்த நிறை, அதாவது ஒரு 99% நிறை வந்து இங்கே தான் உட்கருவில் தான் செறிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, அதாவது அப்ராக்சிமேட்லி என்டையர் மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். அதுதான் என்னது நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம். 2 பாயிண்ட் ஞாபகம். நியூக்ளியஸ்னால் என்னது, மொத்த நேர்மின்னோட்டமும் இங்கே தான் செறிஞ்சிருக்கு. அடுத்து நிறையில் வந்து என்னது, ஏறத்தாழ மொத்த நிறை, அதாவது கிட்டத்தட்ட 99% நிறை வந்து என்னது இங்கே தான் செறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, ரைட். அடுத்து எலக்ட்ரான்கள், நேர்மின்னோட்டத்தை பற்றி சொல்லியாச்சு. எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது, ஏன்னா ஆல்ரெடி தாம்சன் ஆட்டம் மாடலில் எலக்ட்ரான்லாம் இருக்குது அப்படின்னு, எலக்ட்ரான்லாம் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு, அணுவில் எலக்ட்ரான் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்குங்கிறத சொல்லணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு, இந்த அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இதுதான் ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல்னு சொல்கிறது, ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி அப்படின்னு சொல்கிறது. ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா சிதறல் சோதனையில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதை வச்சுட்டு ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி வந்து கொடுக்குறாரு, ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் கொடுக்குறாரு. ஓகே, ரைட். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னன்ட்டு பார்ப்போம். அடுத்து இந்த ஆல்ஃபா சிதறல் சோதனையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்னு தெரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், மீச்சிறு அணுகு தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். மீச்சிறு அணுகு தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். மீச்சிறு அணுகு தொலைவு. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு அணு இருக்குது, அதாவது கோல்டு ஃபாயிலில் தங்க இலையில் ஒரு அணு எடுத்துக்கிறோம். அந்த அணுடைய மையத்தில் தான் என்ன இருக்குது சொன்னோம், அதனுடைய உட்கரு இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு நேராக போகிற ஆல்ஃபா துகள் இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா துகள் அது நேராக போயிட்டு என்ன ஆகும்னா, இந்த அணுனுடைய உட்கரு இருக்குல்ல, அதை போய் டச் பண்ணாது. அதை போய் டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே என்ன ஆகும், திரும்பி வந்துடும். இப்படி போயிட்டு திரும்பி வந்துடும். இந்த தொலைவு இருக்குல்ல, மேக்ஸிமம் எவ்வளோ க்ளோஸாக மூவ் ஆகுது, அதான் க்ளோசஸ்ட் அப்ரோச். இந்த ஆல்ஃபாத்துக்குள்ளே போயிட்டு இந்த தங்க அணுவை வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணுது, எவ்வளோ க்ளோஸாக போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு திரும்பி வருது. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீச்சிறு அணுகு தொலைவு, த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறோம். அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் த கோல்டு அண்ட் த பாயிண்ட் வேர் த ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிட்டர்ன்ஸ். ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, ஆல்ஃபா தங்க இலையினுடைய அணுனுடைய உட்கருவை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆல்ஃபா துகளானது என்னது, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் திரும்பி வருது. அந்த புள்ளிக்கும் அந்த அணுக்கருவுக்கு இடையில் உள்ள தொலைவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீச்சிறு அணுகு தொலைவுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க, என்னன்னா, இங்கேருந்து போகிறப்ப ஆல்ஃபா துகளுக்கு இயக்க ஆற்றல் மட்டும் தான் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், இயக்க ஆற்றல் இருக்கும்.
அது இந்த புள்ளியில் திரும்புதில்ல, அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது நிலையாற்றலாக மாறிடும், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும், நிலையாற்றல். ஓகே, அப்போ இந்த இயக்க ஆற்றல் தான் இந்த நிலையாற்றலாக மாறுது அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மீச்சிறு அணுகு தொலைவுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து கொண்டு வரோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கான ஃபார்முலா நம்ம சொல்கிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × ZE² / 4πε0 × EK. இதுதான் ஃபார்முலா. ஓகே, மீச்சிறு அணுகு தொலைவுக்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 2ZE² / 4πε0 EK. இந்த இசட்னா என்ன சார் அப்படின்னா அணு எண், அட்டாமிக் நம்பர். எதோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அணு எண்ணா என்னங்கிறத பார்ப்போம் அடுத்து இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த லெசனில். இப்போதைக்கு இசட்னா அணு எண், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். அது என்னென்ன அடுத்தடுத்த டாபிக்ஸும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அட்டாமிக் நம்பர், அணு எண், எதோட அணு எண், இந்த நியூக்ளியஸ் கோல்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட அணு எண். ரைட்டா? ஈனா என்னது, எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். 4πε0 மாறிலி நம்மளுக்கு தெரியும். ஈக்கேனா என்னது, இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. ஈக்கேனா என்னது, இயக்க ஆற்றல். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் எழுதிட்டு இருந்தோன்னா டைம் ஆகும். அதனால் சொல்லும் போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். ரைட்? ஈக்கேங்கிறது கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த ஒரு பாயிண்ட். ரைட், இதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம தெரியணும். என்ன அப்படின்னா இம்பேக்ட் பராமீட்டர்னா என்ன, அது தெரிஞ்சுக்கணும். இந்த இதில் இந்த ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இம்பேக்ட் பராமீட்டர்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இம்பேக்ட் பாராமீட்டர் அப்படின்னா மோதல் காரணி அப்படின்னு சொல்கிறோம். மோதல் காரணினா என்ன அப்படின்னா, இப்போ அதே அந்த தங்க அணு இதை எடுத்துக்கிறோம். இதனுடைய உட்கருங்க இருக்குது. இப்போ ஒரு ஆல்ஃபா துகள் வந்து இப்படி வருது. ஓகேயா? இப்படி வந்துட்டு இங்கே வருதுன்னு வச்சு, இது வந்து தான் மையத்தில் போகக்கூடிய ஆல்ஃபா துகள். நிறைய ஆல்ஃபா துகள் போகுது. ஓகே, இப்படி போகுது. ஸோ இப்போ ஒரு ஆல்ஃபா துகள் வந்து இப்படி போயிட்டு, ஓகேயா, இப்படி திரும்புறதா வச்சுக்குவோம். இப்படி டீவியேட் ஆகுது. ஓகே, அப்படி டீவியேட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த ஆல்ஃபா துகளினுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல்ஃபா துகள் எடுத்துக்கிறோம். இதுவும் ஆல்ஃபா துகள் தான். இங்கேயும் ஆல்ஃபா துகள், நிறைய ஆல்ஃபா துகள் போகுது. இப்போ இந்த ஆல்ஃபா துகள் இதனுடைய ஆரம்ப கட்ட திசை என்னது, இந்த திசை. ஓகேயா? அதுக்கும் இந்த அணுக்கருனுடைய மையம் இருக்குல்ல, தங்க இலையினுடைய அணுக்கரு இருக்குல்ல, அதனுடைய மையம் இருக்குல்ல, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள தொலைவு இருக்குல்ல, இந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோதல் காரணி பி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் பி அப்படின்னு சொல்கிறோம். இம்பேக்ட் பராமீட்டர். ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் டைரக்ஷன் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள் அண்ட் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் கோல்டு. இந்த டிஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம், இம்பேக்ட் பராமீட்டர், மோதல் காரணி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து இந்த ஆங்கிள் வந்து என்னது, இப்படி போக வேண்டிய இது வந்து என்னது, இப்படி டிவியேட் ஆகுதுல்ல, இந்த ஆங்கிள் வந்து என்னது, தீட்டா. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதாவது இந்த மோதல் காரணிக்கும் இந்த ஸ்கேட்டரிங், அதாவது மோதல் காரணிக்கும் சிதறல் கோணத்துக்கும், இதுக்கு பேர் பிங்கிறது மோதல் காரணி, தீட்டாங்கிறது சிதறல் கோணம். இம்பேக்ட் பராமீட்டர், இது வந்து என்னது, ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன ரிலேஷன்னா, B = K × cot θ/2. B = K × cot sin tan cos அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி cot θ/2. ஓகே, இப்போ இங்கே பிங்கிறது இம்பேக்ட் பராமீட்டர், மோதல் காரணி, தீட்டாங்கிறது சிதறல் கோணம், ஸ்கேட்டரிங் ஆங்கிள், கேங்கிறது ஒரு மாறிலி. இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த மாறிலியோட மதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். 1/4πε0. மேலே வந்து என்ன பார்த்தோம், 2ZE² பார்த்தோம். கீழே மட்டும் என்ன ஆகும், mV02 mV02. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். ZE4πε0 தான். எம்னா நிறை. ஓகே, ஆல்ஃபா துகளினுடைய நிறை, V0னா அதனுடைய திசை வேகம், எவ்வளோ வேகத்தில் வருது அப்படிங்கிறது. இதுதான். ஸோ இதுதான் இம்பேக்ட் பராமீட்டர்னு சொல்லிட்டு இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மோதல் காரணியும் இந்த தீட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்விகித பொருத்த முடியாது. மோதல் காரணியும் தீட்டாவும் எதிர்விகித பொருத்த முடியாது. அதாவது மோதல் காரணி வந்து அதிகமாக பி மதிப்பு அதிகமாக இந்த தீட்டா மதிப்பு வந்து குறையும். அதாவது இப்போ இங்கே க்ளோஸாக இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு துகள் வருது அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா அதிக தூரம் இப்படி டிவியேட் ஆகும்.
விலகல் அடையும். சிதறல் கோணம் அப்போ வந்து என்னது, இதுக்கும் இடையில உள்ள கோணம் வந்து எவ்வளவு, தீட்டா வந்து அதிகமாக இருக்குது, தெரியுதுங்களா? அதே பக்கத்தில் தள்ளி, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இதுதான் பி. இப்போ இன்னும் தள்ளி ஒரு துகள் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த உட்கரு விட்டு தள்ளி ஒரு துகள் போகுதுன்னா அது வந்து இப்படிலாம் வராது, கொஞ்சம் தான் இப்படி தான் போகும், சரியா? அப்போ இந்த கோணம் பாருங்கள், இந்த கோணம் வந்து என்னது, கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பி வேல்யூ என்னது, அதிகமாக இருக்குது. அப்போ பி வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா தீட்டா வந்து கம்மியாக இருக்கும். பி வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா தீட்டா வந்து என்னது, அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ பியும் தீட்டாவும் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதிர்விகித பொருத்த முடியுது, மோதல் காரணியும் சிதறல் கோணமும் எதிர்விகித பொருத்த முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடலில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல், ரூதர்ஃபோர்டு அணு மாதிரியில் என்ன குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி நமக்கு வந்து சிலபஸில் இருக்குங்கிறப்ப அதனுடைய ரூதர்ஃபோர்டு அணு மாதிரியுடைய எடுகோள்கள் என்னென்னு தெரியணும். எடுகோள்கள் என்னென்ன சொன்னோம், அணுவில் நேர் மின்னோட்டங்கள் எல்லாம் ஒரு மையத்தில் குவிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ மொத்த நிறையும் குவிஞ்சிருக்கு, அதுதான் வந்து என்னது, உட்கருன்னு சொல்கிறோம். அந்த உட்கருனுடைய விட்டம் 10⁻⁻14 மீட்டர் இது சொன்னோம். அடுத்து எலக்ட்ரான்கள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, எலக்ட்ரான்கள்லாம் உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். இதுதான் ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி, ஒரு அணு எப்படி இருக்குங்கிறத அவர் சொன்னார். ஓகே, அடுத்து இதில் உள்ள குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் அதாவது ரூதர்ஃபோர்டு அணு மாதிரியில் உள்ள குறைபாடுகள். ரூதர்ஃபோர்டு அணு மாதிரியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், அணுவினுடைய நிலைப்புத்தன்மையே கொஸ்டின் மார்க் ஆனிச்சு. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம், அணுவின் நிலைப்புத்தன்மை அதுவே கொஸ்டின் மார்க் ஆனிச்சு. அணுவின் நிலைப்புத்தன்மை என்ன, அணுவினுடைய நிலைப்புத்தன்மை அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொன்னார்னா, உட்கரு சென்டரில் இருக்குது, ஒரு அணுன்னு எடுத்துட்டா அணுடைய மையத்தில் உட்கரு இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து என்னது, வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்குனாரு. இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இது வந்து வட்டப்பாதையில் அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி சுற்றி வரப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொல்லலாம், முடுக்கமடையுது. ஏன்னா ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் சுற்றுனுச்சுன்னா அது வந்து முடுக்கமடையுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய திசை வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிறப்ப இந்த திசை வேகம், இங்கே இருக்கிறப்ப இந்த திசை வேகம், இங்கே இருக்கிறப்ப இந்த திசை வேகம், திசை மாறிக்கிட்டே இருக்குன்னா அது முடுக்கமடையுது, ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு துகள் வந்து ஆக்சலரேட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னா, அது வந்து என்ன ஆகும், கதிர்வீசும். மின்னூட்டம் பெற்ற துகள் வந்து முடுக்கமடைஞ்சா, நம்ம படிச்சிருக்கோம், மின்காந்த அலைகளில் படிச்சிருக்கோம். மின்காந்த அலைகள் எப்படி உற்பத்தி ஆகும்னா, முடுக்கமடைந்த மின்னூட்டம் பெற்ற துகள்கள் தான் என்னது, மின்காந்த அலைகளை உற்பத்தி பண்ணுதுன்னு படிச்சிருக்கோம். அப்போ எலக்ட்ரான் வந்து மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிக்கிள், அது வந்து என்னது, ஆக்சலரேட் ஆகுது, முடுக்கமடையுது. ஏன்னா வட்டப்பாதையில் சுற்றுறதுனால முடுக்கமடையுது, ஆக்சலரேட் ஆகுது. அப்போ இது வந்து என்ன பண்ணும், மின்காந்த அலைகளை உமிழணும். இட் ஷுட் ரேடியேட் எனர்ஜி, இட் ஷுட் ரேடியேட் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். அப்போ ஆற்றலை உமிழ்ந்தது அப்படின்னா, இந்த சுத்திர எலக்ட்ரான் வந்து ஆற்றலை உமிழ்ந்தது அப்படின்னா, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி குறையும், எலக்ட்ரானோட எனர்ஜி குறையும். எலக்ட்ரானோட எனர்ஜி குறைஞ்சதுன்னா நாங்கள் இது வந்து இதே வட்டப்பாதையில் சுற்ற முடியாது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வட்டப்பாதையினுடைய ஆரத்தை குறைச்சிட்டு வந்து உட்கருக்குள்ளே வந்து விழுந்துடும் இல்லையா, உட்கருக்குள்ளே வந்து விழுந்துடும். அப்போ உட்கருக்குள்ளே விழுந்துருச்சுன்னா எலக்ட்ரான் ஒன்று இருக்காது, உட்கரோட சேர்ந்துருச்சுன்னா. அப்போ அணுன்னா என்ன இருக்கணும், நேர்மின்னூட்டம் பெற்ற உட்கரு இருக்கணும், எலக்ட்ரான் இருக்கணும். தனித்தனியாக இருந்தால் தான் அது அணு. எலக்ட்ரானே இல்லை, உட்கருக்குள்ளே போய் விழுந்துருச்சு அப்படின்னா அணு வந்து என்னது, ஸ்டேபிளாக இருக்க முடியாது, நிலைப்புத்தன்மையோடு இருக்க முடியாது. இது வந்து எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது ஒரு டிராபேக், ஒரு குறைபாடுகள். ஓகே, அடுத்த குறைபாடு என்ன அப்படின்னா, இதை வச்சே தான் என்ன அப்படின்னா, ரெண்டாவது குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு அணு வெளியிடக்கூடிய நிறமாலைனா ஸ்பெக்ட்ரம், எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு அணுவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் எமிட்டிங் லைன் ஸ்பெக்ட்ரம். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம், அதாவது வரி நிறமாலைகளை தான் கொடுக்குது. ஒரு அணு வந்து வரி நிறமாலையை கொடுக்கணும், வரி நிறமாலையை தான் கொடுக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது. ஆனால் இந்த கான்செப்ட் படி என்ன கிடைக்கணும் அப்படின்னா, தொடர் நிறமாலை கிடைக்கணும், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கணும். தொடர் நிறமாலை தான் கிடைக்கணும் இந்த கான்செப்ட் படி. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்
கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கணும். எது? இந்த கான்செப்ட் படி தொடர் நிறமாலை கிடைக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லைன் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குது. ஆட்டத்திலிருந்து அணுவிலிருந்து வரி நிறமாலை தான் கிடைக்குது. அது ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, இதுதான் 2 ட்ராபேக். ஓகே, இது வந்து தெரியும். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வர்றது தான் அடுத்த அணு மாதிரி போர் ஆட்டம் மாடல். அது நம்ம சிலபஸில் இருக்குது, நீட் சிலபஸில் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். ரைட். இப்போ போர் ஆட்டம் மாடல், போர் அணு மாதிரி. இப்போ ரூதர்ஃபோர்டு அணு மாதிரி பார்த்தோம். அதில் என்ன பாஸ்டுலேட்ஸ் என்ன, ரூதர்ஃபோர்டு அணு மாதிரியில் என்ன சொன்னார், அவர் அணு எப்படி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக வர்றது தான் போர். நீல்ஸ் போர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு உருவாக்கின ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல், போர் அணு மாதிரி. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் இதில் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க, ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடலில் எலக்ட்ரான்கள் எல்லாம் உட்கருவை வந்து சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வரப்போ அது வந்து ஆற்றலை இழக்கும். ஆற்றலை இழந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து என்னது, ஒரே நிலையான வட்டப்பாதையில் சுற்ற முடியாது, அது வந்து உட்கருக்குள்ளே வந்து விழுந்துரும். அப்போ அணு நிலைப்புத்தன்மையோடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் வந்து கொஸ்டின் மார்க் ஆனிச்சு. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறாரு. என்ன ரெக்டிஃபை பண்ணுறாருன்னா, இந்த உட்கரு இருக்குது ரைட்டு, இந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது இல்லை, எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் வந்து எல்லா ஆர்பிட்லேயும் சுற்றி வர முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இட் கேன் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் பர்டிகுலர் ஆர்பிட். தே ஆர் கால்டு நான் ரேடியேட்டிங் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறார். நான் ரேடியேட்டிங் ஆர்பிட் அப்படின்னா எலக்ட்ரான்கள் வந்து எல்லா வட்டப்பாதையிலையும் சுற்றி வர முடியாது, குறிப்பிட்ட வட்டப்பாதைகளை மட்டும் தான் சுற்றி வர முடியும். அந்த வட்டப்பாதைகளுக்கு பேர் வந்து கதிர்வீசா வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்கிறார். நான் ரேடியேட்டிங் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறார். நான் ரேடியேட்டிங் ஆர்பிட், ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கதிர்வீசா வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர்வீசா வட்டப்பாதைகள், கதிர்வீசா ஆற்றல் மட்டங்கள் அல்லது வட்டப்பாதைகள் அப்படின்னு சொன்னாலும் சரி, கதிர்வீசா வட்டப்பாதைகள். அப்போ இந்த குறிப்பிட்ட வட்டப்பாதைகளை சுற்றும் போது எலக்ட்ரான் வந்து என்னது, அங்கே சொன்ன மாதிரி கதிர் வீசாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சார் என்ன கண்டிஷன்? இந்த குறிப்பிட்ட வட்டப்பாதைன்னு சொல்கிறீங்களா, அது என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த வட்டப்பாதை தானா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறார். என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா, L = NH/2π சொல்கிறார். L = NH/2π. இதுதான் வந்து எனது குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, கோண உந்த குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்கிறது. எல்லுன்னா என்னது, ஆங்குலர் மொமெண்டம். எல்லுங்கிறது என்னது, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறது. ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தம், சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுடைய கோண உந்தம். ரைட். இந்த கோண உந்தம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் இன்ட்டு ரேடியஸ், ஆரம், அதான் கோண உந்தம். சரி, கோண உந்தமானது, இந்த சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுடைய கோண உந்தமானது எப்படி இருக்கணும்னா, h/2π முழு எண் மடங்காக இருக்கணும். அதாவது என்னோட மதிப்பு வந்து என்னென்னா என்னது, 1 2 3 4 இந்த மாதிரி முழு எண் மடங்காக இருக்கணும். அதாவது 1வது வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய கோண உந்த மதிப்பு வந்து என்னது, 1 × h/2π. 2வது வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய எண் மதிப்பு வந்து என்னது, 2h/2π இப்படி வரணும். 5வது வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா அதனுடைய மதிப்பு எல் மதிப்பு 5h/2π இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்ததுன்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய எலக்ட்ரான் வந்து கதிர் வீசாது, எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. அப்போ அது வந்து ஸ்டேபிளாக அதே ஆர்பிட்டில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதில் ஹச்னா என்னென்னா பிளாங்க் மாறிலி, பிளாங்க் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். இது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி, பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி. ஓகே ரைட். என்னன்னு சொல்லிட்டேன். இதுதான் கண்டிஷன். அடுத்து 2வது கண்டிஷன் சொல்கிறார். 2வது பாஸ்டுலேட் எடுகோல் என்ன அப்படின்னா, அங்கே கேட்டாங்கள்ல, அணுக்கள் வந்து என்னது, வரி நிறமாலையை தான் கொடுக்கணும். ஆனால் இவர் ரூதர்ஃபோர்டு சொன்னதுபடி என்னது, தொடர் நிறமாலை வந்து கிடைக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரி நிறமாலை தான் கிடைக்குது. அது ஏன் அப்படிங்கிறது விளக்க முடியலன்னு சொன்னோம். அதை இவர் விளக்குறார். ஓகேயா, ஏன்னா ஸ்பெக்ட்ரம் எப்போ கிடைக்கும், நிறமாலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அணுவிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து படம் பிடிக்கிறோம், ஃபில்மில் வந்து படம் பிடிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் கோடுகளாக தெரியுது. அப்போ இந்த எலக்ட்ரான் சுற்றி வரப்போ வந்து ஆற்றலே வெளில வரலன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லணும்ல. வரி நிறமாலை வந்து ப்ராக்டிக்கலாக கிடைக்குது இல்லை, அது எப்படின்னு சொல்லணும். அதுதான் செகண்ட் பாஸ்டுலேட் சொல்கிறார். அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அதில் செகண்ட் பாஸ்டுலேட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ எலக்ட்ரான் வந்து ஆற்றலை வெளியிடும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு அணுனுடைய உட்கரு, இது ஒரு ஆற்றல் மட்டம் n = 1. சரியா, இது வந்து n = 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து
இந்த ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதா வச்சுக்கோ. ஹையர் ஆர்பிட்லேருந்து லோயர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுது. இப்போ இந்த ஆர்பிட்டில் இருக்கும்போது எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து என்ன, ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா E2. இந்த ஆர்பிட்டில் இருக்கும்போது எலக்ட்ரானுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா E1. அதாவது இது வந்து ஒரு 5 எலக்ட்ரான் வோல்ட்னா இது வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட். ஆற்றலுடைய அளவு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லுவோம். 5 எலக்ட்ரான் வோல்ட், இது வந்து என்னது 3 எலக்ட்ரான் வோல்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதனுடைய மதிப்பெலாம் என்னங்கிறத பார்ப்போம். உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் நான், இந்த மாதிரி 5 3ன்ட்டு. ஸோ இங்கே உயர்ந்த ஆற்றல் மட்டத்தில் ஆற்றல் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும், தாழ்ந்த ஆற்றல் மட்டத்தில் லோயர் ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் வோல்ட் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஹையர் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே கீழே இறங்குனுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஆற்றல் வந்து குறையுதுன்னு அர்த்தம். குறையுதுன்னா என்ன அர்த்தம், அது ஆற்றலை ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஜம்ப் பண்ணுறப்ப தான். ஓகே, அது எப்போ ஜம்ப் பண்ணோம் என்னங்கிறலாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ ஜம்ப் பண்ணுறப்ப என்னது, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 2 எனர்ஜி லெவலுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 5க்கும் 3க்கும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னது ஆற்றலாக வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ தான் அப்போ வெளிவரது வந்து என்னது, அப்போ 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது E2 - E1 தட் இஸ் ஈக்குவல் டு hν. hங்கிறது ஆற்றல், ஹச்ங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளாங்க் மாறிலி. நியூனா என்ன சார், அதிர்வன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நியூனா என்னது ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் சொல்லும் போதே நோட் பண்ணிக்கங்க. நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதிர்வன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்போ இந்த அதிர்வன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, ஒரு நம்பர் இருக்குது, சரியா? அப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், ஒற்றை அதிர்வன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒற்றை அதிர்வன்னா ஒரே ஒரு கோடு தான் கிடைக்கும், ஒரு லைன் தான் கிடைக்கும். இப்போ இந்த இதுலேருந்து இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறப்ப ஒரு ஃபோட்டான் வெளில வருது, சரியா? ஒரு கதிர்வீச்சு, அதனுடைய அதிர்வனை வந்து ஒரு மதிப்பு தான். அப்போ ஒரு கோடு தான் கிடைக்கும். ஃபில்மில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒரு கோடு தான் கிடைக்கும். அதே வந்து இன்னொரு ஆற்றல் மட்டும் இருக்குது, அதாவது n=3. n=3லேருந்து n=2க்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா அப்போ வேறு அதிர்வன் கொண்ட ஒரு ஃபோட்டான் தான் வெளியில் வரும். ஸோ அப்போ வந்து என்னது வேறு ஒரு கோடு தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து வரி நிறமாலைகள் கிடைக்குது, லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறது காரணம் என்னது, ஒரு எலக்ட்ரான் ஜம்பிங்கினால தான் என்னது ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி எத்தனை எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுதோ அத்தனை லைன் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஒரு வரி நிறமாலை, லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். ஓகே, இதுதான் வந்து எனர்ஜி குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆற்றல் குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்கிறது இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 2 தான் போர் அணு மாதிரி, போர் ஆட்டம் மாடலில் இருக்கக்கூடிய பாஸ்டுலேட்ஸ். ஓகே, ரைட், இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த போர் அணு மாதிரி, போர் ஆட்டம் மாடலில் ஒரு இந்த எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? நியூக்ளியஸ் இப்படி இருக்குது, எலக்ட்ரான் வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் என்ன, அதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணார் அவர். ஓகே, அந்த டெரிவேஷன் நமக்கு இருக்குது, நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. அந்த டெரிவேஷன்லாம் நம்ம டெரைவ் பண்ணி தேவையில்லை, அது டெரிவேஷன் எதுவும் கேட்க போகிறதில்ல. அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தேவை, அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வேணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், அதாவது எண்ணாவது வட்டப்பாதையினுடைய ஆரம், எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம், எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம் என்ன ஃபார்முலா, இந்த சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணாவது வட்டப்பாதைனா என்னது, 1வது வட்டப்பாதையாக இருக்கலாம், 2வது வட்டப்பாதையாக இருக்கலாம், 10வது வட்டப்பாதையாக இருக்கலாம். அதான் எண்ணாவது வட்டப்பாதை, nth ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Rn = n²h²ε0/πmze². இதுதான் வந்து ஃபார்முலா, πmze². இது தெரிஞ்சுக்கணும். n²h²ε0/πmze². என்னது குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா n=1, செகண்ட் ஆர்பிட்னா n=2, தேர்ட் ஆர்பிட்னா n=3. ஹச்னா பிளாங்க் மாறிலி தெரியும், எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் விடுதிறன். 3 எம்னா என்னது எலக்ட்ரானுடைய நிறை, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இசட்னா என்னது எந்த அணு எடுத்துக்கிட்டோமோ அந்த அணுனுடைய அணு எண், அட்டாமிக் நம்பர். இசட்னா என்னது அட்டாமிக் நம்பர், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அட்டாமிக் நம்பர் அணு எண். எந்த அணு எடுத்துக்கிட்டோமோ அந்த அணுனுடைய அணு எண். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் 6, அணு எண் 6. ஈனானது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு 1.6 × 10⁻⁹. இதுதான் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஓகே, இப்போது இதில் வந்து மாறிலிகள் இருக்குது. எதெல்லாம் மாறிலி அப்படின்னா இந்த ஹச் வந்து மாறிலி, ε0 மாறிலி, பை மாறிலி, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாறிலி, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மாறிலி, இதெல்லாம் மாறிலி. அப்போ இதெல்லாம் தனியாக எடுக்கிறேன். இது பாருங்கள், h²ε0/πmE². இது எல்லாமே வந்து மாறிலி. ஓகே, h/ε0h²/πmE². இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், சிங்கிளாக ஒரு மாறிலி போடுறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் இருக்கிற மாறிலாம் எடுத்துகிட்டு
சிங்கிளாக A0ன்னு ஒரு மாறிலி போடுறேன். அதோட வேல்யூ வந்து அதாவது இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். பிளாங்க் மாறிலி தெரியும்ல 6.626 × 10⁻34, எப்சிலான் மதிப்பு 8.854 × 10⁻12, m mass of electron என்னது 9.1 × 10⁻31 kg, e charge of electron 1.6 × 10⁻19 கூலும். இதெல்லாம் பை மதிப்பு 3.14. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். இந்த மாறிலி இதெல்லா மாறிலிகளுக்கும் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு மாறிலி கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங். சிம்பிளாக வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 0.53 ஆம்ஸ்ட்ராங் சொல்லணும். 0.53 ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு பேர் தான் போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து என்னது? போர் ரேடியஸ், போர் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். போர் ஆரம், போர் ஆரம். இது என்ன சார்? இது போர் ஆரத்தினுடைய மதிப்பு வந்து 0.53 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோன்ட்டு 10⁻10 மீட்டர். எவ்வளவு? 1 ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻10 மீட்டர். இது தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இந்த போர் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்முலா என்ன ஆகும்? Rn = இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து A0ன்னு போட்டாச்சு. A0. அப்போ மீதி என்ன இருக்குது? n² இருக்குது. வேறு என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இங்கே z இருக்குது, பை z இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் A0 போட்டாச்சு. ஓகே, எப்படி இருக்குது? இப்போது இதில் இசட்டோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. இசட்டோட வேல்யூ 1. எதுக்கு z 1? அட்டாமிக் நம்பர். அணு எண் எதுக்கு 1னா ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் அணுவுக்கு தான் என்னது? அட்டாமிக் நம்பர் 1. 1H1, 1H2, 1H3ன்னு சொல்கிறோம்ல. ஹைட்ரஜனுடைய அணு எண் வந்து 1. Z = 1. அப்போ இந்த இடத்துல 1ன்னு வந்துருச்சுன்னா Rn = என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 1ன்னு போட்டாச்சுன்னா A0 × n²ன்னு வரும். அப்போ ஹைட்ரஜனுடைய எண்ணாவது ஓட்டப்பாதையினுடைய ஆரத்துக்கு ஃபார்முலா என்னன்னா இதுதான், A0 × n². இப்போ இங்கேயும் இந்த n = 1ன்னு வச்சுக்கோங்க. n = 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1 n = 1னா 1² 1. அப்போ இங்கே n இருக்கிற இடத்துல 1 போடணும். R1 = A0ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ தான் என்னது? 0.53 ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறோம். அப்போ இப்போ ரிவர்ஸில் வரும். R1 என்னது? 1வது ஓட்டப்பாதையினுடைய ஆரம். எதுக்கு? n = 1னா தான் 1வது ஓட்டப்பாதை. 1வது ஓட்டப்பாதையினுடைய ஆரம். இது எப்போ கிடைக்குது? Z 1ன்னு ஆனால் தான். Z 1 எதுக்கு? ஹைட்ரஜன். அப்போ இதை தான் நம்ம போர் ஆரம்னு சொல்கிறோம். போர் ஆரம்னா என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அணுவில் 1வது ஓட்டப்பாதையினுடைய ஆரம். ஓகே, the radius of first orbit in the hydrogen atom. What is Bohr radius னா radius of the first orbit in the hydrogen atom அப்படின்னு சொல்லணும். நிறைய ஆர்பிட் இருக்குது ஹைட்ரஜனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் ஆனது 0.53 ஆம்ஸ்ட்ராங். அதுதான் நம்ம போர் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே முக்கியம். அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு velocity of electron in nth orbit. Velocity of electron in nth orbit. nth orbit. அதாவது எண்ணாவது ஓட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய திசை வேகம். எலக்ட்ரானின் திசை வேகம் என்ன? எண்ணாவது ஓட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய திசை வேகம் என்ன? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இப்போ இந்த ரேடியஸ் இருக்குல்ல, அதிலேருந்தே கொண்டு வருவோம். நம்ம டெரைவ் பண்ணுவோம். டெரிவேஷன் நமக்கு வேணால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா h/2πm × A0. இப்போ பார்த்தோம்ல போர் ரேடியஸ் A0 × Z/n. இதுதான் ஃபார்முலா. ஓகே, எண்ணாவது ஓட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய திசை வேகத்துக்கு ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். H பிளாங்க் மாறிலி, Zனா அணு எண், அட்டாமிக் நம்பர், m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், A0 போர் ரேடியஸ், என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். n = 1, 2, 3. அது சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்துக்கு இப்போ Z = 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் மாறிலி. ஓகே, அப்போ மற்றதெல்லாம் மாறிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த Vn இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமான ரிலேஷன். Vn இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அப்படின்னா என்னென்னா, என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா Vnோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதாவது இது உட்கரனா இது வந்து 1வது வட்டப்பாதை, இது 2வது வட்டப்பாதை. ஓகே, இது 3வது வட்டப்பாதை. இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இந்த n மதிப்பு இன்க்ரீஸ் ஆக ஆக Vn மதிப்பு வந்து எனது டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த அணுவினுடைய உட்கரு இருக்குல்ல, நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக என்ன ஆகும்? எலக்ட்ரானுடைய ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை இங்கே சுற்றுற எலக்ட்ரான் தான் ஃபாஸ்ட்டாக சுற்றும். இங்கே சுற்றுற எலக்ட்ரான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இது வந்து இன்னும் ஸ்லோவாக சுற்றும். ஓகே, அப்போ அணுனுடைய உட்கரை விட்டு தள்ளி போக போக எலக்ட்ரானுடைய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது, திசை வேகம் குறையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதில் முக்கியமான கன்க்ளூஷன். ஓகே, ரைட், இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர் ஆட்டம் மாடலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட். எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்.
எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் அப்படின்னா என்னாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய ஆற்றல் அதுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டால் உட்கரு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கு. இதுதான் என்னாவது வட்டப்பாதை, n = 1 2 ஏதோ ஒன்று. ஓகே, அதில் எலக்ட்ரான் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இதனுடைய ஆரம் வந்து Rn, அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இதனுடைய திசைவேகம் Vn, அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இதனுடைய ஆற்றல் என்ன? இதனுடைய ஆற்றலுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ இதில் என்ன ஆற்றல் இருக்கும் அப்படின்னா 2 விதமான ஆற்றல் இருக்குது. ஒன்று வந்து இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி, இது மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா, இயங்கிக்கிட்டு இருக்குது, அதனால் அதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், இயக்க ஆற்றல். ஓகே, KEN, இது வந்து என்னது? இயக்க ஆற்றல். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அப்சிலானியன், இது வந்து U கிடையாது, அப்சிலான்கிற சிம்பிள் போட்டோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல், இது வந்து என்னது? நிலையாற்றல். இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த ஆற்றல் கிடைக்கும், டோட்டல் எனர்ஜி, அதுதான் EN சொல்கிறோம். இதுதான் வந்து என்னது? மொத்த ஆற்றல். இது மூணுமே நம்மளுக்கு தெரியணும் என்னன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து நிலை ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா அது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே டெரிவேஷன் இருக்குது, சின்ன டெரிவேஷன், அது நமக்கு வேணாம். டேரெக்டாக ஈக்குவேஷன் தெரிஞ்சுங்க, அதுதான் நமக்கு தேவை. அப்சிலானியன், அதாவது என்னாவது வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுடைய நிலை ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? அப்சிலானியன், இது வந்து என்னது? நிலை ஆற்றல், இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே பாருங்கள், -z² me⁴ -z² me⁴ by 4ε0² n²h². இதுதான் ஃபார்முலா, 4ε0² n²h². இந்த நெகட்டிவ் சைன் ரொம்ப முக்கியம், ஏன்னா நிலையாற்றல் வந்து என்னது? நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா எங்கே வந்து ஒரு பொருள் ஒரு ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கோ அங்கே அதனுடைய நிலையாற்றல் வந்து என்னது? நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே வந்து என்னது? இந்த நேர்மின்னோட்டம் பெற்ற உட்கருவுக்கும் எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரானுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதனுடைய ஆற்றல் வந்து என்னது? நிலையாற்றலாக தான் இருக்கும். இதனுடைய ஆற்றல்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு சிஸ்டம், என்டையர் சிஸ்டம், இந்த அமைப்பு, உட்கரு எலக்ட்ரான் சேர்ந்த அமைப்புக்கான நிலையாற்றல் தான் இது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதனுடைய டிஸ்டன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன, இது நிலையாக வச்சுட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த நிலையாற்றல் வந்து என்னது? அதிகமாகும். அதனால் இதனுடைய நிலையாற்றல் நம்ம சொல்கிறோம், ஆனால் இது வந்து அமைப்புக்கான ஆற்றல் தான், அது தெரிஞ்சுக்கோ. ரைட். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து இசட்டுங்கிறது அந்த அணுடைய அணியன், M எலக்ட்ரானுடைய நிறை, E எலக்ட்ரானுடைய மின்னோட்டம், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், என்னென்னா n வேல்யூ 1 2 3 வச்சுனா பிளாங்க் மாடல், இது தெரியும். அடுத்து வந்து இங்கே வந்து இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? இயக்க ஆற்றல் KEN, கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதே தான், இங்கே உள்ள நம்பரே தான் கவனிங்க. இது வந்து ப்ளஸில் வரும், இயக்க ஆற்றல் வந்து ப்ளஸில் வரும், பாசிட்டிவ். z² me⁴, இங்கே பாருங்கள், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், பை இங்கே 4 இருக்குல்ல, அந்த இடத்துல 8 வந்துடணும். 4 இருக்கிறதுல 8 வந்துடும், ε0², மற்றதெல்லாம் அப்படியே தான், ε0² n²h². ஸோ இதுதான் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ மொத்த ஆற்றல், டோட்டல் எனர்ஜி என்ன வரும் பாருங்கள். டோட்டல் எனர்ஜினா இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? அதுதான் EN = என்ன வரும்? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே இருக்குது. இது வந்து 1/4, இது 1/8. 1/4 1/8 ரெண்டும் கூட்டினா என்ன வரும்? இங்கே பாருங்கள், இது வந்து -1/4, இது வந்து +1/8. என்ன வரும் கூட்டினா? -8 + 4/32 எவ்வளோ வரும்? -4/32 இல்லையா? அப்போ எவ்வளோ வரும்? 1/8 வரும் இல்லையா? 1/8. ஸோ அதுதான் டோட்டல் எனர்ஜியில் வரும். மற்ற டேர்ம்லாம் அப்படியே இருக்கும், 1/8 வரும் இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ரெண்டும் கூட்டணும்னா, நிலையாற்றல் இயக்க ஆற்றல் ரெண்டையும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும்னா -1/8 பார்த்தோம்ல. அப்போ -1/8 இது அப்படியே வரும், z² me⁴ by ε0² n²h², இப்படி வந்துடும். ஓகே, இதுதான் வந்து என்னது? மொத்த ஆற்றலுக்கான வாய்ப்பாடு, ஈக்குவேஷன், டோட்டல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இது மூணுமே. ஓகே, அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறது வழக்கம், பார்த்துங்க. ஸோ அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து என்னது? /4 வரும், கீழே வந்து 4 இருக்கணும். நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி. இயக்க ஆற்றல் என்னது? கீழே 8 தான் வரணும். டோட்டல் எனர்ஜிக்கு கீழே வந்து என்னது? 8 தான் வரணும். இந்த நிலையாற்றலும் மொத்த ஆற்றலும் என்னது? நெகட்டிவில் தான் இருக்கும், ஞாபகம் வச்சு. இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவில் தான் இருக்கும். இயக்க ஆற்றல் மட்டும் பாசிட்டிவில் வரும். இப்போ இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயக்க ஆற்றல், மொத்த ஆற்றல் இருக்குல்ல EN, அது வந்து என்னது பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த 1/8 இந்த டேர்ம் தான் இங்கே இருக்குது, கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ் போட்டு இது என்னது? இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜி. அப்போ KEN சொல்லலாம். இப்படி ஒரு ரிலேஷன். மொத்த ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலுடைய
எதிர்மின்னோட்ட மதிப்பு நெகட்டிவ் வேல்யூக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த அப்சிலான் எண் இருக்குல்ல நிலையாற்றல், அது வந்து இதை வந்து 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்க. கைனடிக் எனர்ஜி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே வந்து 4 வரும். அப்போ இது கிடைக்குமா பாருங்கள், இந்த மைனஸ் விட்ருங்க, இது கிடைக்குமா? அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒன்றும் பண்ண வேணாம், இந்த அப்சிலான் என் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னது நெகட்டிவ் சைன் இருக்குது, அதனால் நெகட்டிவ் சைன் பண்ணலாம். இந்த 2 ரிலேஷனும் முக்கியம். ஓகே, டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. நிலையாற்றல் வந்து இயக்க ஆற்றலை போல் 2 மடங்கு ஆனால் நெகட்டிவ். அதே மாதிரி மொத்த ஆற்றல் வந்து இயக்க ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் ஆனால் நெகட்டிவ். இந்த ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். இப்போது இதனுடைய தொடர்ச்சி வந்து ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல், அதாவது ஹைட்ரஜன் அணுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுவில் எண்ணாவது வட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? En ஈக்குவல் டு மைனஸ் இசட் எம்இ ஸ்கொயர்டு, ஏன்னா இசட் ஸ்கொயர்டு எம்இ பவர் 4 இசட் ஸ்கொயர்டு எம்இ பவர் 4/8 எப்சிலான் நாட் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு ஹச் ஸ்கொயர்டு. இப்படி பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா? மைனஸ் இசட் ஸ்கொயர்டு எம்இ பவர் 4/8 எப்சிலான் நாட் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர். இதுதான் மொத்த ஆற்றலுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் வந்து இந்த எம்இ பவர் 4 இது எல்லாமே மாறிலி. எதாவது இந்த இசட்டு எண்ணு மட்டும்தான் மாறும். ஒரு அணுவுக்குள்ளே என்னுடைய மதிப்பு மாறும் 1 2 3ன்னு. இசட்டுங்கிறது அணுடைய அணு எண், அட்டாமிக் நம்பர், இதுதான் மாறும். மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இது எம்இ பவர் 4 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -13.6ன்னு கிடைக்குது. இது மைனஸ் ஃபார்முலாலே இருக்குது. -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குது. இது வந்து ஆற்றலுக்கான ஒரு அலகு, யூனிட் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரான் வோல்ட். -13.6. அடுத்து கூட என்ன இருக்குது? இன்ட்டு மேலே இசட் ஸ்கொயர் இருக்குது, பை கீழே வந்து என்னது என் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்ன சொன்னோம் நம்ம? ஃபார் ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன சொன்னோம்? இசட் வேல்யூ வந்து 1ன்னு சொன்னோம். ஏன்னா அதனுடைய அணியன் 1 அட்டாமிக் நம்பர். அப்போ இந்த இடத்துல இசட் 1ன்னு போட்டோம்னா En ஈக்குவல் என்ன வரும்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இசட் வேல்யூ 1 ஆகிடுது, பை என் ஸ்கொயர்னு வரும். இதுதான் ஹைட்ரஜன் அணுவில் எண்ணாவது வட்ட பாதையில் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கான ஈக்குவேஷன். சரியா? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. -13.6 பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோன்னு தெரியணும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ அப்படின்னா, ஜூலில் சொல்லணும்னா 1.6 × 10⁻⁻19 ஜூல். ரெண்டுமே ஆற்றலுக்கான அலகு தான், யூனிட் ஆஃப் எனர்ஜி தான், ஜூலும் எலக்ட்ரான் வோல்ட்டும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ ஜூலுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இதுதான் வந்து ஹைட்ரஜன் அணுனுடைய இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில், எண்ணாவது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கான கோவை. -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை என் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் இது. சரியா? இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹைட்ரஜனுடைய எனர்ஜி லெவல்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு எனர்ஜி லெவலுடைய வேல்யூ என்ன, ஆற்றல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் ஹைட்ரஜன் ஆட்டத்தில், இதெல்லாமே ஹைட்ரஜன் ஆட்டத்தில் தான். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்துட்டோம் ஸ்பெசிஃபிக்காக, ஹைட்ரஜன் அணுவுக்கு. எண்ணாவது வட்டப்பா n = 1ன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த ஃபார்முலாவில் n = 1ன்னு போட்டோம்னா என்ன வரும் பாருங்கள்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ஆனது 1 தான். இதை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே தான் வரும். அப்போ இதனுடைய வேல்யூ, எனர்ஜி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இதோட எனர்ஜி வேல்யூ -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஃபஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி வேல்யூ எவ்வளோ? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து ரெண்டாவது ஆற்றல் மட்டும் n = 2. அதனுடைய எனர்ஜி எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே n = 2ன்னு போடுங்க. அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 4ன்னு ஆயிரும் இல்லையா? இங்கே வந்து 4ன்னு ஆயிரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். -3.4. அப்போ -3.4 எலக்ட்ரான் வோல்ட். 2. அடுத்து மூணாவது வட்டப்பாதையினுடைய ஆற்றல் மட்டும். மூணாவது வட்டப்பாதையில் அதனுடைய எனர்ஜி என்னென்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 3 போடணும். 3 போட்டால் 3 ஸ்கொயர் என்னது? 9. சரியா? இதை 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ -1.51 எலக்ட்ரான் வோல்ட்.
இதே மாதிரி டிவைட் அடுத்து 4 ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு வந்து n = 4 கிடைக்கும். அப்போ வந்து -0.85 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். இப்படியே போயிட்டுருக்கும். ஓகேயா? அப்போது n = ஆர்பிட் இப்படியே போயிட்டுருக்கு. n = அப்படின்னா இப்போது n = இப்படி போனுச்சுன்னா அங்கே பாருங்கள் நெகட்டிவ் வேல்யூவில் என்ன ஆகுது, n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நெகட்டிவ் வேல்யூ என்னது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஆமாச்சு. அப்போ n = அப்படின்னா அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவங்க போயிடுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் அந்த அணுனுடைய ஹைட்ரஜனுடைய உட்கருவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அணுவிலேருந்து பிரிஞ்சிருச்சு, உட்கருவிலேருந்து தனியாக பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்கே வேணுமாலும் மூவ் ஆகலான்னு அர்த்தம். ஓகே, அங்கே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் சொல்லுவோம், அயனியாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஹைட்ரஜன் இதில் வந்து எனர்ஜி லெவல்ஸோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அயனியாக்க ஆற்றல்னா என்ன, எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, ஓகே, கிளர்ச்சி ஆற்றல்னா என்ன அது பார்ப்போம். அப்போ ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் நிறமாலை வரிசைகள் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முக்கியமான ஏரியா, கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.